விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் 6ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். வேலையில் வந்து திடீர்னு ஒரு மாற்றங்கள், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமாக ஒரு நல்ல லாபங்கள் வரதுக்கான வேலையில் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு 8இல் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக பேசணும். குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும், குழந்தைகளோட பிடிவாதங்கள், குடும்பத்தில் இருக்கவங்க குழந்தைகள் விஷயங்கள் வந்து ஒரு பிடிவாதத்தால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 3, 4ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் குழந்தைகள் சோம்பேறித்தனமாக இருக்கிறத நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. வீடு மனைகள் புதுசாக வாங்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏதாவது புதுசாக வண்டி வாங்கணும், புதுசாக ஒரு வீடு மனை வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே அற்புதமாக ஏற்படுத்தும். பட் தான் அது அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் டிலே கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி 2ன்னும் போதே புதிய கடன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதில் வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட், லோன்ஸ் இதெல்லாமே அற்புதமாக செயல்படும். வேலையிலும் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. 7ஆம் அதிபதி சுக்கிரன் 2இலும் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான புதன் 2இல் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்தில் உள்ளவர்களால் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும். பார்த்து பேசணும். ஏதாவது இடகுடமாக பேசிட்டு அப்புறம் ஐயோன்றதில் அர்த்தம் கிடையாது. அதில் கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான சந்திரன் பாதகஸ்தானத்தில் நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், பிரயாணங்கள் நல்ல லாபங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் அப்பா சார்ந்த உறவுகளாக ஒரு சின்ன மனக்காயங்கள் எப்போதுமே இருக்குங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 2இல் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசாக ஏதாச்சும் புதுசு பிஸ்னஸ் பண்ணுங்கிற எண்ணங்களை எல்லாமே அற்புதமாக பண்ணுதுங்க. 11ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போ போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் மட்டும் சின்னதாக ஒரு கலக்கங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருந்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 2இல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க.